அடுத்து பார்த்தீங்கன்னா சாயில் ட்ரீட்மெண்ட். நம்மளுடைய மண் ஓகேங்களா. மண்ணில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம பார்த்தலையே இந்நேரம் எவ்வளோ இந்த அம்மோனியம் என்பிகே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபங்கைசைடு இன்செக்ட்ஸ் நிறைய பயன்படுத்துறோம் இல்லையா. இதனோட சாயில் தன்மை வந்து பாதிக்கப்படும் ஓகேங்களா. அப்போ சாயில் என்னன்னா எக்ஸஸாக வந்து அதிகமாக நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பயன்படுத்தும் போது அந்த சாயில் என்னவா மாறிடும், அசிடிக்காக மாறிடும். அப்போ என்னென்ன அந்த சாயிலில் அசிடிக்காக இருக்குன்னா பிளான்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, நல்ல வளராது ஓகேவா. அப்போ பிளான்ட்ஸ் நீங்கள் நினச்சி பாருங்க, பிளான்ட்ஸ் இல்லைன்னாவே என்னாகும், அந்த ஈகோ சிஸ்டமே வந்து பாதிப்புக்குள்ளாகும். நாங்கள் ப்ரொடியூசர் இல்லைன்னா அங்கே டிபெண்ட் பண்ணியிருக்க எல்லாமே என்னாகும், அடி வாங்கமா இல்லையா. பிளான்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் ப்ரைமரி கன்சூமர் இருப்பாங்க, அதாவது ஹெர்போர்ஸ் இருப்பாங்க. அவங்க டிபெண்ட் பண்ணி தான் செகண்டரி கன்சூமர் இருப்பாங்க இல்லையா. அப்படி மொத்தமாக ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அந்த இடத்துல பிளான்ட்ஸே வளரலைன்னா அங்கே இருக்கிற ஈகோ சிஸ்டமே வந்து பாதிப்புக்குள்ளாகும் ஓகேங்களா. ஸோ சாயில் வந்து ஆசிட் அமிலமாக இருந்துச்சுன்னா, அசிடிக் இருந்துச்சுன்னா தாவரங்கள் வளராது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதுக்கு சில பேசஸில் வந்து காரங்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அந்த சாயிலை வந்து நியூட்ரலைஸ் நம்ம வந்து பண்ணணும் ஓகேங்களா.